अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் எழுந்தருளி ஆங்கே எழுந்தருளிக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் திருநீர்மலை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை தம்முடைய பெரிய திருமொழி 2ஆம் பத்திலே 4ஆம் திருமொழியிலே மங்களாசாசனம் செய்கின்றார் 10 பாசுரங்களாலே. அதிலே கீழே 7 பாசுரங்களாலே பல பல விபவாவதாரங்களை எல்லாம் சொல்லி, அதாவது திருவிக்ரமாவதாரம், நரசிம்மாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் எல்லா அவதாரங்களையும் சொல்லி, அப்படிப்பட்ட அவதாரங்களிலே எல்லாம் அவதரித்து அடியவர்களுடைய விரோதிகளை தொலைத்தவன் தான் இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிறான் என்று தெரிவித்தார். ஆனால் இப்பொழுது 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அன்றைக்கு அப்படிப்பட்ட அசுரர்கள் எல்லாம் இருந்தார்கள் நம்முடைய மனதை கெடுப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு என்ன என்றால், பல பல புறச்சமயங்களைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய மனத்தை கெடுத்து விடுகிறார்கள் அல்லவா. அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடையாமல் தடுத்து அந்த எம்பெருமான், அவனையே நாம் வணங்கும்படியாக செய்பவனும் அந்த எம்பெருமானே அல்லவா என்பதை தெரிவிப்பது போல ஒரு விஷயம் தெரிவிக்கின்றார். அதாவது அக்காலத்திலே சிலர் எப்படி இருந்தார்கள் என்றால், இப்படிப்பட்ட பகவானை வணங்காமல் அவர்கள் ஜீவஹிம்சை செய்வதில்லை என்கிறத மட்டும் ஒரு குறிக்கோளாக கொண்டு அவர்கள் கையிலே மயிர்பீல்களை எடுத்துக்கொண்டும் அப்படி செல்லுவார்களாம். அவர்களையெல்லாம் அடையாமல் எம்பெருமானை அடையும்படியாக வழிகாட்டினவன் என்று அவனுக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார் 8ஆம் பாட்டிலே. மடவாரவர்கோல் அங்கனே அச்சமிலர் நாணிலராதன்மையால் அவர் செய்கை வெறுத்தடிமா மலர் தூய் நச்சீனமனாரடையாமை நமக்கருள் செய்யன உள்குழந்தார்வமுடு நிச்சம் நினைவார் கருள் செய்யும் அவர்க்கிடம் மாமலையாவது நீர்மலையே. பிச்சச் சிறுபீலி பிடித்து என்றால், பிச்சச் சிறுபீலி பிஞ்சை என்று சொல்லப்படுகின்ற சிறுபீலி மயிர்பீலிகளை பிடித்து அவர்கள் வெள்ளை ஆடையை அணிந்து அவர்கள் போகின்ற பொழுதே பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்களாம் என்றால், பிணத்தின் மடவார் என்று பிணத்தை உண்ணுகின்ற பேய்கள் என்று சிலது இருக்குமாம். அவர்கள் வெள்ளவெளேர் என்று இருக்குமாம். அதே போல இவர்களும் அப்படி அலைகிறார்களாம் உலகத்திலே. பிணத்தின் மடவார் அவர்கள் போல் அவர்கள் அச்சமிலர் நாணிலர் என்றால், இப்படியெல்லாம் நாம் செய்கிறோமே என்கிற அச்சமும் இல்லாதவர்களாய், சில சமயம் அவர்கள் திகம்பரர்களாய் ஆடை இல்லாமலும் செய்வார்கள் அல்லவா, செல்வார்கள் அல்லவா. அப்படியெல்லாம் செய்வதற்கு வெட்கப்பட வேண்டுமே என்றால், அப்படி நாணிலர் என்று வெட்கமும் இல்லாதவர்களாய் அவர்களெல்லாம் செல்லுகிறார்கள் என்று புறமதத்தவர்களை பற்றி சொல்லி, அப்படிப்பட்டவர்களை அடையாமல், அவர்களை நாம் அடைய வேண்டாம், அதெல்லாம் நீச்சமதங்கள் என்று தள்ளிவிட வேண்டும் என்று இவரே தெரிவிக்கின்றார். எப்படி? அங்கனே அச்சமிலர் நாணிலர் ஆதன்மையால் அவர் செய்கை வெறுத்து, அப்படிப்பட்டவர்களுடைய செய்கையெல்லாம் நாம் வெறுக்க வேண்டும். வெறுத்து யாரை அடைய வேண்டும்? அந்த எம்பெருமானை நிச்சம் நினைக்க வேண்டும். நிச்சம் என்னால் நித்தியமும் அந்த எம்பெருமானைத்தான் நினைக்க வேண்டும். அப்படி நிச்சம் நினைவார்க்கு எம்பெருமான் என்ன செய்கிறான்? அருள் செய்கிறான். அப்படி அருள் செய்யும் இடம் எது என்னால் அதுதான் திருநீர்மலை என்று தெரிவிக்கின்றார். அந்த எம்பெருமானை நினைக்கிறவர்கள் என்னவென்று சொல்லி அவனை துதிக்கிறார்கள் என்றால், அவர் செய்கை வெறுத்து அணிமாமலர் தூய் நச்சு நமனார் அடையாமை நமக்கு அருள் செய் என்று அந்த எம்பெருமானை அடைந்து, நமனார் என்றால் யமனுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பிக்கும்படியாக எனக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் என்று எம்பெருமானை போய் இவர்கள் வேண்டுகிறார்களாம். எம்பெருமானுடைய அடியவர்கள் அதைத்தான் அவர்கள் செய்கை வெறுத்து அணிமாமலர் தூய் நச்சு நமனார் அடையாமை நமக்கு அருள் செய் என்ற உள்குழைந்து ஆர்வமோடு எம்பெருமானை நச்சி எம்பெருமானை அணுகுகிறார்கள். அப்படி நிச்சலும் நினைவார்க்கு, எம்பெருமானை நினைப்பவர்களுக்கு இடம் எது என்னால் அதுதான் திருநீர்மலை என்று இப்படி மற்ற ஈழி சமயங்களிலே புகாமல் எம்பெருமானிடத்திலே போய் எனக்கு நீ அருள் செய் என்று கேட்டால் அவர்களுக்கு உயர்ந்த அருளை செய்பவனான எம்பெருமான்
எழுந்தருளியிருக்கிற இடம் எது என்னால் அது திருநீர்மலை என்று இந்த 8வது பாசுரத்திலே அப்படி தெரிவித்தவர். அதற்கு மேலே 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? அந்த எம்பெருமானுடைய பெருமையை நாம் பேசி முடிக்க முடியுமோ? எத்தனை பேசினாலும் இன்னமும் இருந்து கொண்டேதான் இருக்கும். பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே என்று அதை அடுத்த பாசுரத்திலே 9வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். ஏசுமளவன் இதுவம் இன்னமர் பிறர் கேட்பதன் முன் பணிவார் வினைகள் நாசமது செய்திடுமாதன்மையால் அதுவே நமதுய்விடம் நான் மலர் மேல் வாசமணி வண்டரவனை புறவில் மனமைந்தொடு நைந்துழல்வார் மதியில் நீ தரவர் சென்னடையாதவனிற்கிடம் மாமலையாவது நீர்மலையே. பேசும் அளவன் இது என்கிற எம்பெருமானுடைய பெருமை, அந்த திருநீர்மலை எம்பெருமானுடைய வைபவம் அது பேசும் அளவன் இது. வம்மின் வம்மின் நீங்கள் வாருங்கள் நமர் பிறர் கேட்பதன் முன் பணிவார் வினைகள் நாசமது செய்திடும். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் பணிவார்களுடைய வினைகள் தன்னை வந்து யார் யாரெல்லாம் அடிபணிவார்களோ அப்படி அடிபணிவர்களுடைய அத்தனை பாவங்களையும் ஒரு நொடியில் போக்கி விடுகிறான் எம்பெருமான். பணிவார் வினைகள் நாசமது செய்திடும் ஆதன்மையால் அந்த எம்பெருமான் அப்படி செய்கிறான். ஆகையினாலே அதுவே நமது உய்விடம். அந்த திருநீர்மலை என்கிற திவ்யதேசம்தான் நாம் உய்வதற்கு தகுதியான இடம். ஆயினாலே எல்லாரும் வாருங்கள் அந்த எம்பெருமானை நாம் பணிவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? இந்த எம்பெருமானை பணிந்தால் அவனிடத்திலே போய் மறுபடியும் எனக்கு செல்வத்தை கொடு, இன்னும் பதவியை கொடு, புகழை கொடு என்று கேட்கலாமா என்றால் அப்படிப்பட்டவர்கள் அந்த எம்பெருமானை அணுகவே மாட்டார்கள் என்பதை தெரிவிக்கின்றார். வாசமணி வண்டரை பைம்புறவில், வாசமணி வண்டரை பைம்புறவு என்னால் அதாவது நல்ல சோலைகளாலே சூழப்பட்டு வண்டுகளெல்லாம் ரீங்காரம் செய்யப்பட்ட அப்படிப்பட்ட இடமாக அந்த திருநீர்மலை என்பது அமைந்திருக்கிறது. அந்த இடத்திலே மனம் ஐந்தோடு நைந்துழல்வார் மதியில் நீசரவர் சென்று அணையாதவனுக்கு இடம் என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட இடமாக அந்த திருநீர்மலை என்பது அமைந்திருக்கிறது. அந்த இடத்திலே மனம் ஐந்தோடு நைந்துழல்வார் மதியில் நீசரவர் சென்று அணையாதவனுக்கு இடம் என்று தெரிவிக்கின்றார். மனம் ஐந்தோடு, இந்த 5 மனம் என்னால் பஞ்சேந்திரியங்கள், செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்ற 5 இந்திரியங்களுக்கு வசப்பட்டு உலகிலே பலர் திரிகிறார்கள். அப்படி திரிகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? மதிகட்டு அலைகிறார்கள். ஆனால் மனம் 5ஓடு நைந்து உழன்று மதியில் நீசராய் இருப்பவர்கள் அவர்கள் அந்த எம்பெருமானை சென்று அடைய மாட்டார்கள். அப்படி அவர்களாலே அடையப்படாதவனான எம்பெருமான் அவன் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்றால் அதுதான் மாமலையாவது நீர்மலை. கீழே 8வது பாசுரத்திலே என்ன தெரிவித்தார்? புறச்சமயங்கள் அதிலே இழியாதவர்கள் அவர்கள் எம்பெருமான இடத்திலே வந்து நீயே எங்களுக்கு அந்த யமனுடைய தண்டனையிலிருந்து தப்புவதற்கு வழியை கொடுத்தருள வேண்டும் என்று அவனை பிரார்த்திக்கிறார்கள் என்று தெரிவித்தார். அதே அர்த்தத்தை இன்னும் சற்று விவரிப்பது போல இங்கே இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருப்பவர்கள் அவர்களெல்லாம் அந்த எம்பெருமானை அடைய மாட்டார்கள். ஏன மதியில் நீசரவர்கள் அவர்கள் சென்று அடைய மாட்டார்கள். உயர்ந்த மதி உடையவர்கள் அவர்கள்தான் எம்பெருமானை சென்று அடைவார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்றால் அதுதான் திருநீர்மலை என்று இப்படி 9 பாசுரங்களாலே திருநீர்மலை வைபவத்தை தெரிவித்தவர். ஆனாலும் இது பேசும் அளவன்று, இது நம்மாலே பேசி முடிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தாலும் இந்த பதிகத்தை தலை கட்ட வேண்டுமாகையினாலே இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி 10வது பாசுரத்தை அருளி செய்து இந்த பதிகத்தை தலை கட்டுகின்றார். நெடுமாலவன் மேவிய நீர்மலை மேல் நிலவும் புகழ் மங்கையர்கோன் அமரில் கடமா களியானை வல்லான் கலிய நொலிசை தமிழ் மாலை வல்லார்க்கு உடனே விடுமால் வினை வேண்டிடில் மேலுலகம் எளிதாயிடும் அன்றி இளங்கொலிசேர் கொடுமா கடல் வையகமாண்டு மதிக்குடை மன்னவராய் அடிகூடுவரே. நெடுமாலவன் மேவிய நீர்மலை என்றால் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற திருநீர்மலை என்கிற திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தின் மேலே பாசுரத்தை அருளி செய்தார். யார் என்றால் அவர்தான் திருமங்கை ஆழ்வார். அவர் யார் என்றால் நிலவும் புகழ், நிலைத்து நிற்கின்ற புகழை உடையவர் திருமங்கை ஆழ்வார். அமரில் கடமா களியானை என்று கடமா களிறு என்றே திருமங்கை ஆழ்வாருடைய ஆணைக்கு பெயர் என்று சொல்லுவார்கள்.
அப்படிப்பட்ட களி யானை வல்லான் என்று யானையை செலுத்த வல்லவர், பெரிய போர்களிலே யானையை செலுத்த வல்லவர். கடமா களியானை வல்லான் கலியன் ஒலிசை தமிழ் மாலை. இந்த 10 பாசுரங்கள் இதை கற்பவர்களுக்கு என்ன ஆகும்? உடனே விடும் வினை, மால்வினை, பெரிய பாவங்கள் எல்லாம் அவர்களை உடனே விட்டு அகன்றுவிடும். உடனே விடுமால் வினை. அதற்கு மேலே என்ன ஆகும் என்றால், வேண்டிடில் மேலுலகும் எளிதாயிடும். அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு சொர்க்கலோகமும் மிகவும் சுலபமாகவே கிடைத்துவிடும் என்று தெரிவிக்கின்றார். மேலுலகம் எளிதாயிடும். உடனே சொர்க்கம் கிடைத்து விடுமா? அப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம், இன்னும் இந்த உலகத்திலே நான் நெடுநாள் இருக்க விரும்புகிறேன் என்று ஒருத்தன் சொல்லுவனானால் உடனே என்ன தெரிவிக்கிறார்? அதுவும் கிடைக்கும் என்கிறார். அன்றி இளங்கொழி சேர் கொடுமா கடல் வையகமாண்டு. அன்றி மிகவும் இந்த உலகனத்தையும் ஆளக்கூடிய பெரும் பேரு கூட அவர்களுக்கு கிடைக்கும். கொடுமாகடல் வையகமாண்டு மதிக்குடை மன்னவராய் வையகமாண்டு என்று ஏக சக்கராதிபதியாய் ஏக சத்திராதிபதியாய் அப்படி ஒரு ஒற்றை வெண்குடை கீழ் உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய பெருமையும் அவர்களுக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு இவர்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்குகிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அடி கூடுவரு எம்பெருமானுடைய திருவடிகளையும் கூடுவார்கள் என்று எல்லா பலன்களும் சொல்லுகிறார். அதாவது இவர்களுக்கு பாவம் விலகும், சொர்க்கம் வேண்டும் என்றால் அதுவும் கிடைக்கும், இந்த உலகிலேயே நிலைத்து சில நாள் இருக்க வேண்டும் என்றால் அதுவும் கிடைக்கும், அது முடிந்த பிற்பாடு மோட்சம் வேண்டும் என்றால் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்றால் அதுவும் கிடைக்கும் என்று எல்லாம் கிடைக்கும் என்று இந்த பதிகத்திற்கு இப்படிப்பட்ட உயர்ந்த பலன்களை சொல்லி இந்த திருநீர்மலை அனுபவத்தை தலை கட்டுகின்றார் திருமங்கை ஆழ்வார். தொடர்ந்து திருநீர்மலைக்கு அருகாமையில் உள்ளதான திருக்கடன்மல்லை என்கிற திவ்யதேசத்தை அனுபவிக்க செல்லுகிறார் திருமங்கை ஆழ்வார். நாமும் அவரையே பின்தொடர்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.